வாங்க நம்ம சேர்ந்து படிக்கலாம். நீங்கள் எக்கனாமிக்ஸோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு கொஷின், தொடக்க கல்வி முன்னேற்றத்திற்காக தமிழ்நாடு அரசு மைய அரசுடன் இணைந்து செயல்படுத்தும் திட்டம் என்னன்னு கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ்சி திட்டம் தான் தொடக்க கல்வி முன்னேற்றத்திற்காக தமிழ்நாடு அரசு மைய அரசுடன் இணைந்து செயல்படுத்தக்கூடிய திட்டம். அடுத்து பார்த்தோன்னா, சமூக பொருளாதார முன்னேற்றத்தில் தமிழ்நாடு எந்த இடத்துல இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சமூக பொருளாதார முன்னேற்றத்தில் தமிழ்நாடு 3வது இடத்துல இருக்குது. அடுத்த கொஷின் என்னென்னா, வஉசிக்கு இது நமக்கு எக்கனாமிக்ஸ் சம்மந்தமானது இல்லை, ஆனால் சில கொஷின் அப்படி மாற்றி இருக்கும். வஉசிக்கு தேச துரோக குற்றம் சுமத்தப்பட்டு 40 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. சூரத் மாநாட்டில் கலந்து கொண்டு திலகரை பின்பற்றி தீவிரவாதத்தை ஆதரித்தார். ஆனால் இந்த ரெண்டுமே கரெக்டு தான். ஆனால் இதுக்காக அவருக்கு 40 ஆண்டு சிறை தண்டனை கொடுக்க மாட்டாங்க. பிபின் சந்திரபால் விடுதலை அடைந்ததை கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த டைமில் இவங்க திருநெல்வேலியில் 143 தடை உத்தரவு போட்டிருப்பாங்க. அதை மீறி இவங்க போய் அதை கொண்டாடுவாங்க. அதனால தான் கைது செய்யப்படுவாங்க. அடுத்து 1955ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது பெற்றவர் யாருன்னா ராஜகோபாலாச்சாரி. இவரோட இடம் சேலத்தில் இவர் பிறந்திருப்பார். இவர் பிறந்த வருஷம் என்னென்னா 1878 பிறந்திருப்பார். கரெக்டாக இவருக்கு அடுத்த வருஷம் 79 தான் பெரியார் பிறக்கிறாரு. பெரியார் பிறக்கிறதுக்கும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் ராஜாஜி பிறந்திருப்பார். நமக்கு தெரியும் 1937 நடந்த எலெக்ஷனில் இவர் வெற்றி பெற்று மதராஸ் மாகாணத்தோட முதலமைச்சராக இவர் தான் வருவார். இவர் சேலத்தில் மதுவிலக்கு அமல்படுத்துவார். அதுக்கு பதிலாக சேவை வரியை கொண்டு வருவார். நிறைய நல்ல விஷயத்தை தான் கொண்டு வந்தார். இவர் ஹிந்தியை ஒரு கட்டாய பாடமாக்கணும் அப்படின்னு சொன்னனால தமிழ்நாட்டில் கொஞ்சம் பிரச்சனை அடுத்த இவர் பதவியை இவர் ராஜினாமா பண்ணியிருப்பார். இந்த வாட்டி இல்லை, அதுக்கு அடுத்த வாட்டி 1952 எலெக்ஷன்லேயும் இவர் வெற்றி பெற்றிருப்பார். அந்த டைமில் தான் ராஜினாமா பண்ணுவார். அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா, நிதி ஆயோக் அறிக்கையின்படி நிலத்தடி நீரை அதிகமாக பயன்படுத்தும் மாநிலம் எதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா நம்ம தமிழ்நாடு தான் சொல்லியிருக்காங்க. நம்ம தான் ரொம்ப அதிகமாக தண்ணீரை பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அடுத்த நிதி ஆயோக் அமைப்பு உருவான ஆண்டு 2015 ஜனவரி 1ஆம் தேதி தான் நிதி ஆயோக் கொண்டு வராங்க. இதை கொண்டு வந்த பிரதமர் யாருன்னா நரேந்திர மோடி. அவர் 2014 பதவிக்கு வராரு. திட்ட ஆயோக் இந்த திட்ட ஆணையம், அந்த திட்டக்குழு அது போதும், இனிமேல் நமக்கு 5 ஆண்டு திட்டம் எதுவும் வேண்டாம், இனிமேல் நம்ம இந்த நிதி ஆயோக்கை வச்சே பார்த்துப்போன்னு நிதி ஆயோக் கொண்டு வராங்க. நிதி ஆயோக்குக்கும் திட்டக்குழுவுக்கும் அந்த 5 ஆண்டு திட்டத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுனா, நிதி ஆயோக் எந்த மாநிலம் வளர்ச்சியில் கம்மியாக இருக்கோ அந்த மாநிலத்தையும் உயர்த்தணும்னு சொல்லி அதுக்கு கொஞ்சம் பர்சன்டேஜ் அதிகமாக கொடுக்கும். ஆனால் 5 ஆண்டு திட்டம் திட்டக்குழு என்ன பண்ணுன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஈக்குவலாக பார்த்துக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். அடுத்த இந்தியாவின் 7வது திட்டக்காலம், 7வது 5 ஆண்டு திட்டக்காலம் எப்போன்னு கேட்டிருக்காங்க. 1985 1990. காங்கிரஸ் தொடங்குறது 1885. கரெக்டாக காங்கிரஸ் தொடங்கி 100 வருஷம் கழித்து தான் இந்த 7வது 5 ஆண்டு திட்டம் கொண்டு வராங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த, எந்த 5 ஆண்டு திட்டம் வளர்ச்சியோடு கூடிய சமுதாய நீதி மற்றும் சமத்துவத்தை மையமாக கொண்டதுன்னா 9வது 5 ஆண்டு திட்டம். எந்த 5 ஆண்டு திட்டம் வளர்ச்சியோடு கூடிய சமுதாய நீதி மற்றும் சமத்துவத்தை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டதுன்னா 9வது 5 ஆண்டு திட்டம். அடுத்த, இங்கிலாந்தில் வங்கி எந்த வருஷம் தொடங்கியிருக்காங்கன்னா 1694. இங்கிலாந்தில் வங்கி எந்த வருஷம் தொடங்கியிருக்காங்கன்னா 1694. அப்போ நம்ம இந்தியாவை யார் ஆண்டுக்கிட்டு இருந்தான்னா கரெக்டாக இந்த டைமில் முகலாயரான அவுரங்கசீப் தான் இந்த வருஷத்தில் நம்ம இந்தியாவை ஆண்டுக்கிட்டு இருந்தவர். 1694. அடுத்த கொஷின் பார்த்தோன்னா, IMF நிறுவனம் வளரும் நாடுகளுக்கு உதவும் நோக்கத்துடன் நிறுவனங்களுக்கு என்ன பண்ணுன்னா இடர்பாடு மூலதனத்தை அளிக்குது. IMF இந்திய பன்னாட்டு நிறுவனம். இது எந்த வருஷம் தொடங்கியிருப்பாங்கன்னா 1945 தான் இந்த IMF தொடங்கியிருப்பாங்க. நான் இந்த கொஸ்டினெல்லாம் போஸ்ட்லேயும் போட்டுக்கிட்டே வரேன். அதை பார்க்காதவங்க சேனலுக்கு உள்ளே நீங்கள் போஸ்ட் அதுக்கு கீழே வந்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் இருக்குது. அது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் மேக்ஸிமம் இருக்கும். அடுத்த, 9வது 5 ஆண்டு திட்டத்தின் போது எவ்வளோ மில்லியன் மக்கள் வேலை இல்லாமல் இருந்தாங்கன்னா
106 மில்லியன். இப்போ கரெக்டாக 1 மில்லியன்னா எவ்வளவுனா 10 லட்சம் மக்கள். அப்போ நீங்கள் கணக்கு பார்த்துக்கோங்க, 106 மில்லியன்னா எவ்வளோ லட்சம் மக்கள் வந்து வேலை இல்லாமல் இருந்திருப்பாங்கன்னு. அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா, மைய வங்கி நாட்டின் கடனை கட்டுப்படுத்தும் ஒரு அமைப்பாகும். ஏன்னா மைய வங்கிக்கு இலக்கு யார் சொல்லியிருக்காருனா HA ஷா. மைய வங்கி, நம்ம நாட்டோட மைய வங்கி என்னது? RBI. அந்த RBI எப்போ தொடங்கப்பட்டது? RBIக்கான ஆக்ட் எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 1934 கொண்டு வந்திருப்பாங்க. RBI 1935 அதுக்கு பிறகு நடைமுறைக்கு வந்திருக்கும். நாட்டுடைமை எப்போ ஆக்கப்பட்டிருக்கும்னா 1949 இது அரசுக்கு சொந்தமாக மாறுது RBI. மைய வங்கி நாட்டின் கடனை கட்டுப்படுத்தும் ஒரு அமைப்புன்னு சொன்னது HA ஷா. அடுத்து பார்த்தீங்கன்னா 1948 GATT அமைப்பு எங்கு தொடங்கப்பட்டதுன்னா ஜெனீவாவில் தொடங்கப்பட்டது. அடுத்தா 1990 வேலை வாய்ப்பற்றோரின் எண்ணிக்கை. 1990 எவ்வளோ மில்லியன் மக்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்தாங்கன்னா 28 மில்லியன் மக்கள் வந்து வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்காங்க. அடுத்த இதில் தவறான இணையை பொருத்த சொல்லியிருக்காங்க. தெரியுதா? கரெக்ட். இப்போது இபன் பதுதா அவர் வந்து மொரோக்கோ நாட்டை சேர்ந்தவர் தான். நிக்கோலோ டி கோண்டி வந்து வெனிஸை சேர்ந்தவர். டோமிங்கோ பயஸ் வந்து போர்ச்சுகலை சேர்ந்தவர். அப்போ நீங்கள் வந்து அப்துல் ரசாக் எந்த நாட்டை சேர்ந்தவர்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அடுத்த பார்த்தோன்னா கீழ்கண்டவற்றை பொறுத்த சொல்லியிருக்காங்க. திவான் இ விசராத். விசாரணைனா என்னது? விசாரணைனா நீதி தான் வரும். ஆனால் நம்ம இப்போ நிதின்னு ஞாபகம் வச்சுப்போம். எங்கே விசாரணை பண்ணுறாங்க? நீதியில் தான். நீதி நிர்வாகத்துக்கும் விசாரணைக்கும் தான் சம்மந்தம். இங்கே நிதின்னு வந்திருக்கு, வருவாய் மற்றும் நிதி. அடுத்த திவானி இ அரீஸ். அரீஸ்னா படைத்துறை. அடுத்த திவானி இ ரசத். ரசத்னா அயலுறவு. இன்ஷானா தகவல் தொடர்பு. தகவல் தொடர்பு. ஏன்னா இன்ஷாட்டுன்னு அப்படின்னு ஒரு செயற்கைக்கோளும் தகவல் தொடர்பு சம்மந்தமாக உள்ளது தான். அதை வச்சு இன்ஷா வந்து தகவல் தொடர்பு, திவான் இ ரசத் வந்து அயலுறவுத்துறை. அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா, மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர்களோட எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. மாநிலங்களவையோட மொத்த உறுப்பினர்களோட எண்ணிக்கை பார்த்தோன்னா 250. இதே மக்களவையோட எண்ணிக்கை கேட்டாங்கன்னா 543 மக்களவையோடது. மாநிலங்களவையோடது 250, மக்களவையோடது 543. அடுத்த வரவு செலவு கூட்டத்தொடர் பார்த்தோன்னா பிப்ரவரி மாதம். பருவகால கூட்டத்தொடர் பார்த்தோன்னா ஜூலை மாதம். பண மசோதா வந்து மக்களவை. குளிர்கால கூட்டத்தொடர் வந்து நவம்பர். இதை முக்கியமாக பார்த்து வச்சுக்கோங்க.